அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி இந்த மாநிலங்களில் அதிகமாக வசிக்கக்கூடிய பட்டியலின சமூகம் எது என்பதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் பட்டியலின சமூகங்கள் இடஒதுக்கீட்டுக்காக அதில் அடக்கப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சமூகம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிற பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலிடத்தில் இருக்கிறார்கள். இதுபோல் மற்ற மாநிலங்களில் எந்தெந்த சமூகங்கள் மிக அதிக அளவில் இருக்கின்றன, அவர்கள் என்னென்ன மொழியை பேசுகிறார்கள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். இது ஏன்னா இது குறித்த ஒரு மிகப்பெரிய ஆய்வை நம்ம பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் பட்டியலின மக்களிடையே சில சமூகங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கு. அது தமிழ்நாடு தவிர, கேரளா தவிர, நீங்கள் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவில் இருந்து தொடங்கி ஏறத்தாழ உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் சில சமூகங்கள் பரவலாக காணப்படுது. அதோட எண்ணிக்கை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடலாம். இது வட இந்தியா தென்னிந்தியாங்கிற அளவுக்கு அப்பாற்பட்டு வட இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேஷ், பீகார், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்களை, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், காஷ்மீர் இதை தவிர்த்து மற்ற வட மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இப்போ குஜராத்து, மகாராஷ்டிரா, ஒடிசா இது போன்ற மாநிலங்கள், ராஜஸ்தான் வரையிலான இந்த மாநிலங்களில், ராஜஸ்தானின் பாதி வரும்னு வச்சுங்களேன், இதெல்லாம் ஒரு ஒற்றுமை காணப்படுது. இங்கே இருக்கிற சமூகங்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்போ எஸ்டிங்கிறவங்க நாடோடின்னு சொல்லுவாங்க இல்லையா, பழங்குடியினர், அவங்க அதிகப்படியாக இந்தியாவின் பல பகுதிகளில் இருப்பாங்க. நம்ம இன்னொரு நாள் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய இடப்பெயர்வு என்பது அதிசயத்தக்க வகையில் இருக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் போகிறது, ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு மாவட்டம், ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலம் தொடங்கி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு என்பதை விட ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு இடையில் கிட்டத்தட்ட 60-70 நாடுகளை அவர்கள் பல நூற்றாண்டுகள் ஒவ்வொரு இடத்துலையும் வசித்து மாறி பல இடங்களுக்கு போயிருக்காங்க. அதுக்கு மிக பெயர் பெற்ற மாநிலம் ராஜஸ்தான். அதை நம்ம ஒரு நாள் பார்க்க போகிறோம். ராஜஸ்தானில் இருக்கிற பழங்குடியின மக்களை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போ நாம பார்க்க போறது இந்தியாவில் இருக்கிற ஷெட்யூல்டு காஸ்ட். ஷெட்யூல்னா பட்டியல். பட்டியல்னா ஒன்றும் இல்லை, ஒரு அட்டவணை. அந்த அட்டவணையில் எந்தெந்த கேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை எழுதிய அதே சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையிலே பிறந்து எல்லா சவால்களையும் முறியடித்து இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பை எழுதுகிற அளவுக்கு உயர்ந்து நின்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிற போது இந்த அரசியலமைப்பில் ஒரு செய்தியை தெரிவிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது இந்தியாவில் இடஒதுக்கீட்டுக்காக பல்வேறு லிஸ்ட் தயார் பண்ணுறோம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கேஸ்ட்டு, இப்போ பேக்வேர்டுன்னு எடுக்கிறோம், பிற்படுத்தப்பட்டோர். அது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அதர் பேக்வேர்டு கிளாஸ்ன்னு இருக்கா, இதர பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லி மத்திய சர்க்கார் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் ஒரு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் இருக்குது. அந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் அவங்கவுங்க மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ தமிழ்நாட்டில் மோஸ்ட் பேக்வேர்டுன்னு ஒன்று அதுலேருந்து பிரித்து வச்சுருவோம். இதே மற்ற மாநிலங்கள் பிசிஏ, BC1, BC3 அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ப அதை பிரித்து வச்சுருக்காங்க. யார் யார் எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தவாறு அது பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம் சொல்ல வர்றது என்னென்னா, டாக்டர் அம்பேத்கர் இந்த பட்டியல்களை வகுக்கும் போது பட்டியல் இனத்திலே சமூகங்களை கொண்டு போய் வைக்கிற போது அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அவருடைய ஆய்வு, அவருடைய அனுபவம், சொந்த அனுபவம், இதிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடம், அவர் படித்த பட்டம், படிப்பு, இதிலிருந்து தெரிந்து கொண்ட அறிவுபூர்வமான செய்திகள், இதை வச்சு அவர் ஆராய்ச்சி பண்ணி பட்டியல் இனத்தில் இடம்பெற்றிருக்கிற ஜாதிகள் மற்ற சமூக லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, பேக்வேர்ட் லிஸ்ட்டு, மோஸ்ட் பேக்வேர்ட் லிஸ்ட்டு, இதில் இடம்பெற்றிருக்கிற சமூகங்கள் என்பதற்கும் வேறுபாடு இருக்குன்னு சொல்கிறார். அதனால தான் உள் ஒதுக்கீடு சில நேரங்களில்
சில சமூகங்கள் கேட்கிற போது அது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு கூட தீர்ப்பு வருது. இது பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் ஒதுக்கீடு கேட்கிற போது அது மதத்தின் அடிப்படையிலாக இருந்தால்தான் தவிர்க்கப்படுகிறது என்று அல்ல. முஸ்லிம்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உள்பட்டியலில் இடஒதுக்கீடு கேட்கும் போது மட்டுமல்ல, இதில் இன்னொன்று இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு பட்டியலையும் உள் ஒதுக்கீடு வழங்கி கொண்டிருக்கிற பழக்கம் பல்வேறு மாநிலங்களில் வர தொடங்கிடுச்சு. மெல்ல மெல்ல வருது. இப்போ தமிழ்நாட்டிலையும் உள் ஒதுக்கீடு கேட்குறாங்க. வன்னியர் சமூகத்தில் உள் ஒதுக்கீடு கேட்குறாங்க. இந்த இதில் டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பில் சொல்லும்போது அதில் ஒரு சில குறிப்புகளை எழுதுறாரு. எதற்காக பட்டியல் இனம் நிரந்தரமானது இல்லை என்ற அம்பேத்கர் சொல்கிறார். பட்டியல் இனத்தில் இடம்பெற்றிருக்கிற ஜாதிகள் நிரந்தரமான இடத்தை பெற்றிருக்க முடியாது. எல்லா காலத்திலையும் பட்டியல் இனம் அதில் இருக்க முடியாது. அதில் புதிதாக பட்டியலுக்குள் பல்வேறு ஜாதிகளை இணைக்க வேண்டியிருக்கும், நீக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்ல. அதுக்கான காரணம் என்ன சொல்றாருன்னா, ஒடுக்கப்படுபவர்கள், நசுக்கப்படுபவர்கள் யாராக இருந்தாலும், ஒரு அப்ரஸ்ட் ஒடுக்கக்கூடிய சமுதாயம், ஒரு டாமினன்ட் குரூப், ஒரு டாமினன்ட் கேஸ்ட் இன்னொரு சமூகத்தை எந்த வடிவில் ஒடுக்கினாலும், பொருளாதார ரீதியா, சமூக ரீதியா எந்த வடிவில் ஒடுக்கப்பட்டாலும் அது சமூக தாழ்நிலையை அடையும். பொருளாதாரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்க ஒரு காலகட்டத்தில் சமுதாயத்தில் பின்தங்கி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பிற்காலத்தில், எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நிலையில் வேறொரு ஒடுக்கப்பட்ட அதாவது வேறொரு இன்றைக்கு மேல் பட்டியலில் இருக்கிற ஒரு சமூகம், முன்னேறிய நிலையில் இருக்கிற ஒரு சமூகம் பிற்காலத்தில் வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்டால், நசுக்கப்பட்டால், ஆதிக்கத்தின் கீழ் முடக்கப்பட்டால் அதனுடைய வளர்ச்சிக்கு அந்த சமூகத்தையும் கொண்டு இந்த பட்டியல் இனத்தில் வைக்கலாம். எனவே பட்டியல் இனத்தில் பல்வேறு சாதிகள் இருக்கும். ஒரே ஜாதி என்று சொல்ல முடியாது. இவர்களெல்லாம் பட்டியல் இனவர்கள் என்று சொல்ல முடியாது. தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாருமே பட்டியல் இனத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. அதில் சில பேர் பொருளாதாரத்தில் முன்னேறி இருந்தால், அந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி இருந்தால் அவர்கள் அதில் கொண்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வேறொரு சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்து விட்டார்கள் என்பதற்காகவே அவர்களை தொடர்ந்து அதில் வச்சுட்டு இருக்க முடியாது. அவங்க ஒடுக்கப்பட்டால், அது எந்த காலத்தில் நடந்தாலும் அவர்களையும் கொண்டு பட்டியல் இனத்தில் வைக்கணும். அதனால தான் பட்டியல் இனத்தில் உள் ஒதுக்கீடு செல்லும் என்பது மாதிரி அவருடைய போக்கு அதில் இருக்கு. ரொம்ப ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்று சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலான்னு வர அவர் வேறு சமூகங்களுக்கான ஒதுக்கீட்டில் அதை கொண்டு வரக்கூடாது என்பது மாதிரி கருத்து தெரிவிக்கிறார். நேரடியாக சொல்லாமல் சொல்றாரு. இது பல தீர்ப்புகளில் உயர்நீதிமன்ற வழக்குகளில், உச்ச நீதிமன்ற வழக்குகளில் அம்பேத்கரினுடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக உள்ஒதுக்கீட்டு பற்றிய நிராகரிப்பு என்ற நிலை வருகிற போது அவர்கள் சொல்லுகிற காரணம் இதுதான். அப்படி பட்டியலின சமூக மக்கள் ஒரு பட்டியலின் கீழ் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதன் காரணம் அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான். அப்படியான நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட அந்த பட்டியல்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடுது. இப்போ தமிழ்நாட்டுக்கு வேறுபடுற மாதிரி ஆந்திரா, கேரளா, தெலுங்கானாவுக்கு, ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒரே மொழியை அடிப்படையை கொண்ட மாநிலமாக இருந்தாலும் அதன் ஒரு புறத்தில் பிராந்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாகவும், இன்னொரு பக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாகவும் இருக்கிற காரணத்தினால் ஆந்திரா ஒன்றாக இருக்கும்போது ஒரு சமூகம் அதிகமாக ஃபஸ்ட்டு, அது ரெண்டாக பிரிக்கப்படும் போது இந்த மாநிலத்தில் ஒரு சமூகம் பெரிதாகவும் அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய சமூகமாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நிலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே அதிகமாக இருக்கிற சமூகம் மாலா அப்படிங்கிற சமூகம். இந்த மாலாங்கிற சமூகம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருக்குது, வட மாநிலங்களில் கூட இருக்குது. அதுதான் நம்ம எப்படிலாம் வரப்போகிறாங்கங்கிறத நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம். ரெண்டாவது பெரிய சமூகம் ஆந்திர பிரதேசில் மடிகா. அதற்கு அடுத்த பெரிய சமூகம் ஆதி ஆந்திரர். இங்கே நம்ம ஆதி திராவிடர்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடருங்கிறது சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட பிறகுதான் அந்த பெயரே வருது. அதற்கு முன்னால் அது பறையர் சமூகமாக கருதப்பட்ட சமூகங்கள் மாத்திரம்
அந்தந்த பெயர்களில் அழைக்கப்பட்டிருந்த சூழலில் அந்த சமூகங்கள் பறையருங்கிற சொல் ஒரு இழிவு சொல்வாக கருதப்படுகிறது என்ற புகார் தொடர்ந்து வந்த பிறகு அதிலிருந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது ஒன்றும் பழைய காலத்திலேருந்து இருக்கிற பெயர் அல்ல, அது இடையில் கொடுக்கப்பட்ட பெயர். அந்த பெயர் சூட்டல் மாதிரி ஆதி ஆந்திரர், ஆதி கன்னடர் என்றெல்லாம் இருக்கு. அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம். அது ரொம்ப பெருசாக போகுங்கிறதுனால ஒரு செய்தியாக அதை நம்ம சொல்கிறோம். ஆந்திராவில் மாலாங்கிற சமூகம் அதிக மக்கள் தொகை கொண்ட பட்டியலின சமூகம் முதலிடம். 2வது மடிகாங்கிற சமூகம். அந்த சமூகம் ஆந்திராவில் 2வது பெரிய சமூகமாக இருக்கிறது. 3வது மிகப்பெரிய சமூகமாக ஆந்திராவில் இருக்கிற பட்டியலின சமூகம் ஆதி ஆந்திரர் சமூகம். தெலுங்கானாவில் அதிக அளவில் இருக்கிற முதலிடத்தில் இருக்கிற பட்டியலின சமூகம் மடிகா. 2வது இடத்தில் இருக்கக்கூடிய சமூகம் மாலா. 3வது இடத்தில் இருக்கக்கூடிய சமூகம் ரெல்லி. இங்கே நீங்கள் நல்லா பார்க்கலாம், மாலாங்கிற சமூகம் ரெண்டும் கூட்டு தொகையாக கூட்டும்போது ஒன்றா இருக்கும்போது முதலிடத்தில் இருந்தது. இப்போ வந்து 2 மாநிலம் பிரிஞ்ச பிறகு ஆந்திர பிரதேசத்தில் மாலா முதலிடத்திலும் தெலுங்கானாவில் மாலா சமூகம் 2வது இடத்திலும் இருக்குது, மக்கள் தொகை அடிப்படையில் இருக்குது. அதே மாதிரி மடிகாங்கிறது ஆந்திராவில் 2வது இடத்துலையும் தெலுங்கானாவில் முதலிடத்துலையும் இருக்குது. அப்புறம் இன்னொரு பெரிய சமூகம் தெலுங்கானாவில் ரெல்லி. ஆந்திராவில் 3வது பெரிய சமூகம் ஆதி ஆந்திரர். இந்த ஷெட்யூலை நான் உங்களுக்கு படமாக கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கர்நாடகாவில் வந்து ஒலேயா அப்படிங்கிற சமூகம் தான் பட்டியலின சமூகத்தில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம். மடிகாங்கிற சமூகம் எப்படி நம்ம ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தோமே அதே சமூகம் கர்நாடகாவில் 2வது பெரிய சமூகம். 3வது பெரிய சமூகம் ஆதி கர்நாடகா, ஆதி கன்னடா, ஆதி கர்நாடகா என்று அது அழைக்கப்படுகிறது. கேரளாவில் பெரிய சமூகம்னு எடுத்திங்கன்னா முதல் சமூகம் புலையர், சேரமர். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே, அதாவது பெயர் தான் உட்பிரிவு மாதிரி இயங்குறதுனால அந்த காலத்துலேருந்து இது 2ஐயும் ஒரே பட்டியலில் வச்சுட்டாங்க. முதல் இடத்துல இருக்கு புலையர், சேரமர். இவங்க தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது சேருமன், அதுவும் இந்த சேரமான் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான் அப்படின்னு சேர நாட்டை சார்ந்தவர்கள், ஆதி சேரர்கள் அவர்கள் அப்படிதான் நம்ம பொருள் கொள்ள வேண்டியிருக்கு. அவங்க 2வது இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சமூகம். 3வது சமூகம் பறையர் சமூகமும் சாம்பவர் சமூகமும். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகங்கள் தான். இதுலேயும் நம்ம இன்னொரு குறிப்பை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பறையர் சமூகம் என்பது வட மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்குடி. கேரளாவில் அங்கேயும் பறையர் சமூகம் இருக்கு. அங்கே தமிழ்நாட்டிலிருந்து குடியேறிய பறையர் சமூகங்களும் தங்களை பறையர் என்று சொல்லிக் கொள்வது. ஸோ ஏன்னா அதே பெயரை அங்கே பதிவு விடுறாங்க ரிசர்வேஷனில். கேரளா அங்கே போய் தங்கிடுறாங்க, அங்கேயே குடிமக்களாகி அங்கேயே ரேஷன் அது இது கேரளாவினுடைய மக்களாக மாறும்போது அவங்க பதிவிடும்போது பறையர் என்றே குறிப்பிடுகிறார்கள். சில பேர் பிராக்கெட்டில் தமிழ்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் கேரளாவில் இருக்கிற பறையர் சமூகங்கிறது மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட சமூகம். அங்கே மண்ணிலேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த சமூகம். அது மாநிலத்தின் எல்லா பகுதிகளிலும் இருக்கு. தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதிகளில் மிக அதிகமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தின் பல பகுதிகளிலும் அந்த சமூகம் இருக்கு. அந்த சமூகத்திற்கும் பறையர் என்ற பெயர் தான், ஆனால் மொழி மலையாளம். இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இந்த தகவல் சரியானதா என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதன் மீதான கருத்து மாறுகிறது. அதையும் நம்ம அந்த அந்த வாதத்தில் இருக்கிற வேறுபாடையும் பார்க்க போகிறோம். அது உண்மையாங்கிறதையும் நம்ம ஒரு பெரிய ஆய்வு, அதை ஏற்கனவே நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், அதை நம்ம பார்த்துருவோம். அடுத்தது புதுச்சேரியில் எப்படி தமிழ்நாட்டில் பறையர் சமூகம் முதலிடத்தில் இருக்கிறோம், அதேமாரி அங்கே புதுச்சேரி பாண்டிச்சேரி மாநிலத்திலையும் பறையர் சமூகம் பெரிய சமூகமாக இருக்குது. ஆனால் அந்த புதுச்சேரியினுடைய ஆந்திர பிரதேச பகுதிகளில் இருக்கிற புதுச்சேரி பகுதிகள் இருக்குது. புதுச்சேரி மாநிலத்தின் சில பகுதிகள் எப்படி காரைக்கால் தமிழ்நாட்டுக்கு ஒட்டி இருக்கோ, இங்கே மயிலாடுதுறை ஒட்டி இருக்கோம். பாண்டிச்சேரியை பார்த்தீங்கன்னா அங்கே கடலூரை ஒட்டி இருக்கும். அது மாதிரி பாண்டிச்சேரியினுடைய ஆட்சி பகுதியின் கீழ் இருக்கிற பகுதிகள் ஆந்திராவில் உண்டு, கேரளாவில் உண்டு. மாகே, ஏனாம் இதெல்லாம் வந்து அந்த வெளி மாநிலங்களில் இருக்குது. அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலம் ஆந்திர மாநிலத்தில் எது பெரிய சமூகமாக இருக்கோ அந்த சமூகம் தான் அங்கேயும், மாலா தான் அங்கேயும் பெரிய சமூகமாக இருக்குது. புதுச்சேரியில் 2வது பெரிய சமூகம் பல்லர் சமூகம்.
மூன்றாவது பெரிய சமூகம் அன்கிளாசிஃபைடாக இருக்குது. அதை வந்து நிர்ணயிக்க முடியல. அது வந்து ஆதி திராவிடருங்கிற பொது பெயரில் அடுத்த சமூகம் எல்லாத்தையும் சேர்த்து வருது. அங்கே மூணாவது சமூகம் எது என்பதை நிர்ணயிப்பதில் சரியான ரெக்கார்டு, சப்காஸ்ட் ரெக்கார்டு இல்லை. இப்போ நம்ம சொன்னதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் நம்ம சொல்லிட்டோம். நம்ம மாநிலத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டில் பறையர் சமூகம், வட மாவட்டத்தில் இருக்கிற பறையர் சமூகம், அது ஆதி திராவிடர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சமூகம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூகமாக பட்டியலினத்தில் இருக்கிறது. ரெண்டாவது பெரிய தமிழ்நாட்டு சமூகம் தேவேந்திர குல வேளாளர் என்கிற பல்லர் குல சமூகம். இந்த சமூகம் தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 2வது இடத்தில் இருக்கிறது பட்டியலினத்தில். இந்த சமூகத்திற்கு இணையாக மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற அருந்ததியர் சமூகம் இருக்கு. அதாவது பல்லர் சமுதாயத்தின் எண்ணிக்கைக்கு இணையாக கிட்டத்தட்ட வந்துடும். 3வது இடம் பல்லர்கள் தான் 2வது பெரிய சமூகம். இருந்தாலும் அவங்கள நெருங்கக்கூடிய அளவுக்கு அருந்ததியர் சமூகத்தினுடைய எண்ணிக்கை இருக்கு. ஆனால் அருந்ததியர் இன சமூகத்தில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. அதில் வந்து தமிழர்கள் இருக்காங்க, ஆதி தமிழர்கள் இருக்காங்க. அதில் அவர் ரொம்ப கம்மி. பெருவாரியாக இருக்கிறவங்க யாருன்னா தெலுங்கு, கன்னடர்கள் இருக்காங்க. அருந்ததியரில் கன்னடர்கள், தெலுங்கர்கள், தமிழர்கள் 3 பேர் இருக்காங்க. தமிழர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அதுக்கு சில பட்டப்பெயர்கள், தமிழ் பெயர்கள் இருக்கு. உள்பட்டியல் பார்க்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு அதை பார்ப்போம். ஆனால் கன்னடம் பேசுகிறவங்க கன்னடம் தெலுங்கு கலந்து பேசுபவர்கள், இன்னும் சொல்ல போனால் அப்படியானவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே. ஸோ அவங்க 3வது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மாலாங்கிற சமூகம் முதலிடத்தில் இருக்கு, மடிகாங்கிற சமூகம் 2வது இடம், ஆதி ஆந்திரங்கிற சமூகம் 3வது இடம். தெலுங்கானாவை எடுத்தீங்கன்னா மடிகா முதலிடம், மாலா 2வது இடம், ரெல்லி 3வது இடம். கர்நாடகாவை எடுத்தீங்கன்னா மடிகா 2வது இடம், ஒலேயாங்கிறது தான் முதலிடத்தில் இருக்கு. ஆதி கன்னடர்கள், ஆதி கர்நாடகாரர் அப்படிங்கிறவங்க 3வது இடத்துல இருக்கிறாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் புலையர், சேரமர், சேரமான் இவங்கெல்லாம் வந்து முதலிடத்துலையும் 2வது இடத்துலையும் இருக்கிறாங்க. புலையர் அண்ட் சேரமர் முதலிடத்துல, அந்த செருமான், சேருமான் அப்படிங்கிறவங்க 2வது இடத்துல, பறையர் சாம்பவர் இவங்க 2 பேரும் இணைஞ்சு 3வது இடத்தை பிடிக்கிறாங்க. அதில் பறையர் சமூகத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், அதில் வந்து தமிழ் பறையர்களும் இருக்கிறாங்க, மலையாள பறையர்களின் எண்ணிக்கை அதிகம். அது குறித்து நம்ம ஒரு நாளைக்கு பார்க்க போகிறோம். அடுத்தது புதுச்சேரி. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், பறையர் சமூகம் முதலிடம். தமிழ்நாட்டை போன்று தான், அதில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. அது எங்கெங்கே ஆட்சியில் இருக்கோ, அதிகாரம் இருக்கோ, இப்போ ஆந்திராவில் இருக்க பிரதேசம், பாண்டிச்சேரி பிரதேசங்கள்ல அங்கே என்ன பெரிய சமூகமோ அது இருக்குது. 2வது பெரிய சமூகம் பாண்டிச்சேரியில் பல்லர் சமூகம் தான். 3வது சமூகம் அன்கிளாசிஃபைடு, அதை கண்டுபிடிக்க முடியல, அதில் சப்காஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா பட்டியலுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க சப்காஸ்டோட எனுமரேஷன் வந்து ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக சொல்லிடுறாங்க. அதாவது நாங்கள் வந்து பறையர் சமூகம் இல்லை, எங்களுக்கு தனி பெயர் உண்டு அப்படின்னு அதனுடைய உட்பிரிவு அதை வலுக்கட்டாயமாக சொல்லும்போது அவங்க தங்களுடைய உட்பிரிவு பெயரை சொல்லி தான் பேர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அது தேவேந்திர குல வேளாளர்கள்லையும் இருக்குது, அருந்ததியர் சமூகத்தில் அதிகமாக இருக்குது. இது போன்ற எனுமரேஷன் ப்ராப்ளம் இது எல்லா சமூகத்திலையும் இருக்குது. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துலேயும் ஒவ்வொருத்தவங்க ஒரு டைட்டிலோடு இருக்கிறாங்க, ஒரு பட்டம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்க சொல்லும்போது, பெயரை சொல்லும்போது, மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அவருடைய உட்பிரிவை சொல்லுவதால் இதில் சில கணக்கீடுகள் மாறுது. யார் பெருசு யார் சின்னதுன்னு. இப்போ தமிழ்நாடுனா தெளிவாக பறையர் சமூகம் தான் பெரிய சமூகம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பரவலாக அவங்க காணப்படுறாங்க. எனுமரேஷன்லேயும் அவங்க பறையருங்கிற ரெக்கார்டே மிகப்பெரிய சமூகமாக தான் இருக்குது. ஆனால் ஆந்திரா கர்நாடகாவில் அதில் நிறைய பகுதிகளில் பிரச்சனைகள் வருது. அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இந்த கணக்கெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோன்னா, இந்த மாலா மடிக்காங்கிறது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஈவன் மகாராஷ்டிராவிலையும் பெரிய சமூகமாக இருக்குது. ஒடிசாவிலையும் இருக்காங்க, இன்னும் சில பகுதிகள்லையும் இருக்காங்க. இவர்கள் எப்படி வந்து மொழியை கடந்து ஒரே சமூகமாக பட்டியலினத்தில் இருக்கிறார்கள் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சமூகங்களுக்கும் கேரளாவில் இருக்கிற இந்த சமூகங்களுக்கும் தான் ஒற்றுமை இருக்கு. தென்னிந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் ஒற்றுமை கிடையாது. அவங்கெல்லாம் அந்தந்த அருந்ததியர்னு எடுத்தீங்கன்னா அவங்க தெலுங்கு கன்னடர்கள் தான். அதில் தமிழர்கள் எண்ணிக்கை குறைவு.
அவங்க தெலுங்கானாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க. ஆனால் இந்த பறையருங்கிற சமூகம் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இருக்குது. சாம்பவருங்கிற சமூகம் தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. மொழி பறையர் சமூகத்துக்கு 2 மொழியும் இருக்குது. அப்படின்னா ஒரு காலகட்டத்தில், அதாவது இப்போ ரீசண்டான காலகட்டத்தில் ரெண்டும் ஒன்றா இருந்தது, திராவிட நாடாக இருந்ததுங்கிறதுனால தான் அந்த ஆதி திராவிடருங்கிற பெயரை கூட கொண்டு வந்தபோது அந்த மூதாதையர்கள் அது சொன்ன காரணம் ஏன் அது ஆதி திராவிடர் என்று அழைக்கிறோன்னா, ரெண்டும் அப்படிதான் ரெக்கார்டில் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் திராவிட நாடுகள் என்று அழைக்கப்பட்டது தமிழ்நாடும் கேரளாவும். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்றா அழைக்கப்பட்டதுங்கிறத நம்ம பல காணொலியில் சொல்லியிருக்கிறோம். ராமாயண மகாபாரதத்தில் கூட தமிழ்நாடு கேரளா தான் பெருவாரியான இடங்களில் திராவிட நாடு என்று அழைக்கப்படுது. ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா வரைக்கும் கூட அவங்க திராவிட நாடுன்னு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இதெல்லாம் நான் பட்டியலில் இதை ஸ்லைடாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.